அல்லாஹ் நமக்கு நிறைய சொகுசா ஒரு பயானை சொகுசா கேட்கிறோம் பயான்களை. அல்லாஹ்வுடைய பேச்சுக்களை இலகுவா கேட்கிறோம். ரொம்ப நம்மளை தேடி வருது பயான். பயானை தேடி நம்ம ஓட வேண்டியதில்லை. 10 கிலோமீட்டர் நடந்து வரணுமா எங்கேயாச்சும்? 10 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க பயானுக்கு வர்றோம். இல்ல எங்கேயாச்சும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு பயானை கேட்டு வரோமா இன்னைக்காவது? அப்படி வாய்ப்பை ஏற்படுத்தல. அல்லாஹ் இன்னைக்கு நிறைய ஆலிம்களை கொடுத்துட்டான். இந்த சமுதாயத்தில் நிறைய பயான்கள் வந்துருச்சு, நிறைய மார்க்க சொற்பொழிவாளர்கள் வந்துட்டாங்க. அந்த வாய்ப்புகளை ரமலான்ல நம்ம தவற விடக்கூடாது. பெரும்பான்மையான மக்கள் பயான்கள்ல கவனக்குறைவு காட்டுறீங்க. அது பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அதிகமாக வருது. அதனால ரொம்ப கவனம் எடுத்து பாருங்க. நம்மளால பிற மக்களுக்கும் எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாது. பயான்களுக்கு இடையூறு வராத வண்ணம் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்ப அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு எத்தனாவது ரமலான் இரவு? 16ஆ? 11ஆ? உங்களுக்கு மட்டும் உலகம் ஒரு நாள் பின்னாடி போய்கிட்டு இருக்கா? முன்னாடி வாங்க. இன்னைக்கு 20ஆ? இன்னைக்கு 12க்கு ஒரு நாள் தானங்க போக சொன்ன. ஒரு வாரம் பின்னாடி போய் முன்னாடி வரீங்க. இன்னைக்கு எத்தனாவது நாள் இரவு? அவர் என்ன யோசிச்சு சொல்றாருன்னா, இன்னைக்கு 11ஆம் நோன்பு முடிஞ்சிருக்குல்ல, அப்படிதானங்க? கரெக்டா சொல்லு, காப்பாத்திட்டேனா? இன்னைக்கு ரமலானுடைய 12வது இரவு. சைர் தினம்தோறும் சில தொடர்ச்சியா நம்ம என்ன கொண்டு வந்துட்டு இருக்கோம்னா, இறைவனோடு நம்மை எப்படியெல்லாம் இணைத்து கொள்ள, சில அறிவுகளை மேம்படுத்திக் கொள்ள, இறைவனை பற்றி தெரிந்து கொண்டால் அவன் எப்படிப்பட்டவன், அவனை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளும் போது இம்மையிலும் மறுமையிலும் இறைவனை இணைத்து வாழ ஆரம்பித்து விடுவோமையானால் இலகுவான வாழ்க்கை மாறிடும். எல்லாவற்றுக்கும் இறைவன் இருக்கின்றான், இதற்கு இறைவன் இருக்கின்றான், இந்த சூழலுக்கும் இறைவன் இருக்கின்றான், இந்த ஒரு நேரத்திற்கு இறைவன் இந்த ஒரு வகையில் நமக்கு உதவுவான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் இறைவனை பற்றிய அறிவுகளை நாம் தெரிந்து கொள்வோமே. ஆனால் இறைவனை பற்றிய அறிவுகளை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த அறிவு இறை சிந்தனையை கொண்டு வரும். எதுவுமே தெரியாது அல்லாஹ்வை பத்தி எப்ப ஞாபகம் வரும்? எதுவுமே தெரியாது. தொழுகையில கூட ஞாபகம் வராது. தொழுகையில கூட ஏன் நிக்கிறோம், தொழுகையில எங்க நிக்கிறோம், அல்லாஹ் முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கணும் ஒருத்தர் சொன்னாதான் நமக்கு தெரியும். ஓ, அல்லாஹ் முன்னாடி நிக்கிறோமா? அப்பதான் தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு இறையச்சத்தோட நிக்கும். இல்லாட்டி சொல்லாட்டி எப்படி தெரியும்? சாதாரணமா சடங்கு மாதிரி நின்று தொழுதுட்டு வருவோம். அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறோம்னு எப்படி நிற்போம்? ஒரு பெர்ஃபெக்ட் வந்துருச்சுல. இது போல உலகத்தில் எல்லா சூழலுக்கும் இறைவனை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். இறை நினைவோடு பயணிப்போம். அதுல கடந்த தினங்கள்ல இறைவனுடைய இரக்கத்தை பற்றி பார்த்தோம். இறைவன் தான் நன்கறிந்தவன். நம்ம எந்த பிரச்சனையும் தலையில தூக்கி வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இறைவன் அனைத்திற்கும் சக்தி பெற்றவன். நேற்று என்ன பார்த்தோம்? நேற்று ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு பண்பு பார்த்தோமே. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? நுட்பமானவன். அல்லாஹ் யாரு? நுண்ணறிவாளன். உலகத்துல அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு படைப்பு பாருங்க, ஒரே ஒரு படைப்பு எப்படி அழகா படைச்சிருக்கிறான். ஒரு விஷயத்தை, மனுஷனுடைய ஒட்டுமொத்த உடலை விடுங்க, மனுஷனை விடுங்க, மனிதனுடைய அல்லாஹ் சொல்றான், மனிதனுடைய விரல் நுனிகளை, விரல்களை அதை நாம் உருவாக்குவதற்கும் மிகவும் சுலபமாக எளிதாக்க படைக்கப்பட்டவர் அப்படியே அல்லாஹ் சொல்றான். ரொம்ப இலகுவானது. அதற்கும் நாம் சக்தி பெற்று இருக்கின்றோம். உலகத்துல யாருடைய பிங்கர் பிரிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது. மேட்ச் ஆகுதா? ஒவ்வொரு நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், இத்தனை வருஷத்துல வாழ்ந்தவர்கள், எவருடைய பிங்கர் பிரிண்ட்டும் ஒன்னாகாது. எப்படி அல்லாஹ் மேட்ச், நமக்குன்னு தனி ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. உடம்புல தனி ஐடென்டிட்டி. நம்ம பிங்கர் பிரிண்ட் இன்னொரு பிங்கர் ஃபேஸ் ஒர்க் ஆகும். சில நேரத்தில் பாருங்க, ஒரே ட்வின்ஸ் மாதிரி இருந்தாங்கன்னா ஃபேஸ் லாக் எடுத்துரும். பிங்கர் பிரிண்ட் எடுக்குமா? அல்லாஹ் அப்படி சொல்லி, இதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட அவசியம். இது இலகுவான காரியம். நமக்கு இவ்வளவு நுட்பமான இறைவன் நம்ம வாழ்க்கையை செதுக்க மாட்டானே. அவன்கிட்ட இலகுவா கேட்கணும், எல்லாத்தையும் கஷ்டப்பட தேவையில்ல. இப்படிங்கிற பாணியில சில விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு 10வது அத்தியாயம் 47வது வசனம் அல்லாஹ் சொல்றான், ஒலி கொல்லி உம்மத்தின், ஒவ்வொரு உம்மத்திற்கும் ரசூலுன், ஒரு தூதர் இருப்பார்.
ஃபைதா ஜா ரசூலுஹும், அவருடைய தூதர்கள் வந்தபோது, குதிய பைனஹும் பில் கிஸ்ட் வஹும் லா யظ்லிமூன், மறுமை நாள்ல அவர்களுடைய தூதர்களோடு ஒவ்வொரு சமுதாயமும் வரும் பொழுது அவர்களுக்கு மத்தியில் நீதமாக நாம் பங்கிடுவோம், நீதமாக தீர்ப்பளிப்போம், யாரும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான். எத்தனாவது அத்தியாயம்? 10வது அத்தியாயமா? 10 20? 10 என்ன பேரு சொல்லுங்க? 10வது அத்தியாயத்துடைய பேர் என்ன? யூனுஸா, யூசுஃபா, இல்ல யாக்கூபா? யாக்கூபின் அத்தியாயம் இருக்கா? நாளைக்கு பார்த்துட்டு வாங்க. 10வது அத்தியாயத்துல யூனுஸ், 10வது அத்தியாயத்துல 47, 10வது அத்தியாயம் யூனுஸ் தானே, நாளைக்கு பார்த்துட்டு வாங்க. இல்ல மாற்றி சொல்றாங்களா அப்படின்னு, சரிங்களா? இதுல அல்லாஹ் என்ன சொல்றான் நல்லா கவனிங்க. அல்லாஹ்வுடைய நீதியை அல்லாஹ் நிலைநாட்டுறான் இந்த வசனத்துல. மறுமை நாள்ல யாருமே அநீதிழைக்கப்பட மாட்டீங்க, சமமான சரியான ஒரு பங்கிடுதல் இருக்கும். அவரவர் செய்ததற்கு சரியான ஒரு கூலி வழங்கப்படும், செய்ததற்கு கூலி. அப்படித்தானே? ஒருவர் தவறு செய்தார், அவர் வாயால் அதை ஒற்றுக்கொள்ளப்பட்டு தான் நரகம் செல்வார். ஆமா, நீ அநீதிழைக்கலையா அல்லாஹ், நான் செய்யாத தப்புக்கு நீ உள்ள போடல, நான் செஞ்ச தப்புக்கு தான் நீ உள்ள போடுற, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நான் தான் பாவி. இப்படி கைய பசைய வச்சு பல்ல கடிக்க வச்சு இப்படி அல்லாஹ் அவனை உள்ள ஒத்துக்கொள்ள வைத்து தான் அல்ல, நான் பொறுப்பே கிடையாது அல்ல தெளிவா சொல்லுவான். நீ பண்ணதுக்கு தான் நான் கூலி கொடுத்தேன், இப்படி அல்லாஹ் சொல்றாங்க. இதுதான் அந்த வசனத்திற்கான விளக்கம். இப்ப ஒரு கேள்வி கேட்கிறோம். உலகத்தில் நம்மை படைத்தது யார்? அல்லாஹ்வா இறைவனா? அல்லாஹ் என்கிட்ட ஒரு இறைவன். நம்மை படைப்பதற்கு முன்பாக, நம்மை படைப்பதற்கு முன்பாக, அதாவது வானங்களை பூமியை படைப்பதற்கு முன்பாகவே 50,000 வருடங்களுக்கு முன்பு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? 50,000 வருஷத்துக்கு முன்னாலேயே வானங்கள் பூமியை படைக்கிறதுக்கு 50,000 வருடங்களுக்கு முன்பாகவே விதியை எழுதிவிட்டான். அது எங்க இருக்கு? விதி எங்க இருக்கு? எந்த ஏட்டுல இருக்கு? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லாஹ்விடத்தில் உள்ள ஒரு ஏடு. அந்த ஏட்டுல இருந்து தான் 50,000 வருஷத்துக்கு முன்னால அல்லாஹ் எழுதியிருக்கான்னு இருக்குல்ல, அந்த ஏட்டுல இருந்தா எல்லாமே நம்மள்ட்ட வந்துகிட்டு இருக்கு. குர்ஆன் அதுலதான் இருக்கு, தௌராத் அதுல இருந்தா வந்துச்சு, இன்ஜீல் அதுல இருந்தா வந்துச்சு. இன்னும் பிற உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய நிலைகள், எத்தனை தூதர்கள், யார் யார் வந்தாங்க, யார் யார் போனாங்க, குர்ஆன்ல கிடையாது, நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாதது அனைத்துமே அதுல இருக்கும், ஒவ்வொருவரை பற்றியும் இருக்கும். அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல கடைசி மனிதன் யாருன்னு இருக்கு, கடைசி உலகம் எப்ப அழிக்கப்படும் இருக்கு, ஈரான் ஈராக்கு தாக்குதல் எப்ப நடத்தப்படும் எழுதப்பட்டிருக்கு, அமெரிக்க தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த மாதிரியான உணவுகள் வழங்கப்படணும், எந்தெந்த மாநிலங்கள் எப்படி கலாச்சாரத்தை பின்பற்றணும், இந்த நூற்றாண்டில் எப்படி மக்கள் வாழ்வாங்க, எல்லாமே இருக்கு அதுல. அதுதான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். அதுல இருந்தா குர்ஆன். அதை தூய்மையான வானவர்கள் எடுத்து வருவார்கள். அதை தூய்மையான வானவர்கள் தவிர யாரையும் அதை தொட மாட்டார்கள். லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அவங்க தான் எடுத்துட்டு வரணும். இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இது உள்ள செய்யாது, மாதவிடாய் பெண்களை தொடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் தப்பா சொல்லப்படுது, பின்னாடி பார்ப்போம். அது மலக்குமார்கள் சொல்லப்பட்டது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து அவங்க தான் எடுத்துட்டு வந்து குர்ஆனை நபி கிட்ட கொடுப்பாங்க. இதுதான் தூய்மையானவர்கள். ஓகே, மேட்டர் என்ன தெரியுமா? இப்ப லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல நான் ஒவ்வொருத்தரும் நான் சொர்க்கவாதியா நரகவாதியான்னு எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு? சொர்க்கவாதியா நரகவாதியான்னு எழுதப்பட்டிருக்கு. எப்ப எழுதப்பட்டுச்சு? 50,000 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் யாருன்னு எழுதப்பட்டுருச்சு. நான் யாரு? சொர்க்கவாதியா நரகவாதியான்னு. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், அல்லாஹ் எப்படி பண்ணியிருக்கிறான்னா, ஏற்கனவே தீர்மானிச்சுட்டான், நான் வாழல. ஏற்கனவே நரகவாதின்னு தீர்மானிச்சுட்டு என்ன தப்பு செய்ய வச்சுட்டு என்னுடைய செயல்கள் அனைத்துமே அன்னைக்கே தீர்மானிச்சு என்னை படைச்சது யாரு? இவன் சொர்க்கத்துக்கு போகணும், இவன் நரகத்துக்கு போகணும்னு சொல்லி வச்சது யாரு? அல்லாஹ் தானே. இப்ப நான் படைக்கப்பட்டு தப்பு செய்யறேன்னா அது எங்க இருக்கு? ஏற்கனவே அங்க இருக்கு. நான் தப்பு செஞ்சு நரகத்துக்கு போறேன், அது எங்க இருக்கு? ஏற்கனவே இருக்குல்ல. நான் விபச்சாரம் செஞ்சு மறுமையில அதற்கான தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு வரணும், இது யாரு எழுதுனா? ஏற்கனவே இருக்குல்ல. அப்புறம் ஏன் நான் கேட்டேனா? இதுக்கு யார் காரணம்? நான் காரணமா? அல்லாஹ் நியாயமானவன் தானே. நியாயத்துக்கு பதில் சொல்லுங்க.
அல்லாஹ் நியாயமானவன்? அப்ப எப்படி சொல்லுங்க? நான் கேட்டேன், நான் படைக்க சொல்லி நான் நரகவாதின்னு முன்னாடியே தீர்மானிச்சது யாருங்க? அல்லாஹ் தானே. நான் சொன்னா அப்ப என்னை நரகவாதிக்கு ஏற்ப வாழ வச்சது யாரு? அப்புறம் என்கிட்ட கேள்வி கேட்டு என்னையே ஒதுக்க வச்சுக்கிட்டு என்னையே நரகத்தில் அனுப்புனா யார் காரணம்? அப்ப நான் நரகவாதி, என்ன போல ஒருத்தர் சொர்க்கவாதி நானது யாரு? நானும் மனுஷன் தானே, நானும் தானே படைக்கப்பட்டேன், அவனு தானே படைக்கப்பட்டான். உதாரணத்துக்கு அண்ணன் தம்பி 2 பேரு, அண்ணன் நரகவாசி, தம்பி சொர்க்கவாசி, யார் தீர்மானிச்சா? ஒரே வயிற்றுல தானே பிறந்தோம், அவனும் அதே மாதிரி தானே பிறந்தான். அவனும் 10 மாசம், நானும் 10 மாசம், ஒரே அத்தா அம்மா. அவனுக்கு சொர்க்கம், எனக்கு எப்படி நரகம்? இதை நான் ஒத்துக்க வேணுமா? நானு என்னுடைய நரகத்துக்கு ஏற்ப வாழ வச்சது யாரு? சொர்க்கத்துக்கு ஏற்ப வாழ வச்சது யாரு? அவன் தானே, ஏற்கனவே இருக்குல்ல. அப்ப தீர்மானிச்சது யாரு? அப்ப வேதனை நான் அனுபவிக்கணுமா? எப்படி சான்ஸ் சொல்லுங்க? ஹிதாயா அல்லாஹ்விட்ட உள்ளது. நீங்களே பாயிண்ட் எனக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க. ஹிதாயா யார்கிட்ட உள்ளது? வழிகேடு அதுவும் அல்லாஹ்ட்ட உள்ளது தானே. அப்ப ஹிதாயா கொடுத்தது அவன், வழிகேட்டை கொடுத்தது அவன் தான். அல்லாஹ்ட்ட தான் துவா கேட்கிறோம், இறைவா உள்ளத்தை தடம்பொருளை செஞ்சிடாத. அவன் தான் தடம்பொருளை செய்வான். இப்ப தடம்பொருளை செஞ்சது யார்? அப்ப ஒரு மது குடிக்கிறான், யார் காரணம்? அவன் மனசை இன்னும் அல்லாஹ் பக்குவப்படுத்த. அல்லாஹ் பக்குவப்படுத்தல, அவன் தடம்பொருள் நிக்கிறது காரணம் அல்லாஹ், அவன் நரகத்துக்கு போற காரணம் அல்லாஹ். அப்படித்தானே? அப்ப எல்லாம் அல்லாஹ் காரணம். இப்ப நான் என்ன, நான் எப்படி காரணமாக முடியும்? அல்லாஹ் நீதி மிக்கவன் தானுங்க. அவன் சொர்க்கவாசின்னு தீர்மானிச்ச அல்லாஹ் என்னையே நாடல. அப்ப சமமா படைக்கணும்ல எல்லாத்தையும். அநீதி தானே இது, அண்ணன் தம்பிக்கு மத்தியில் அநீதி. இப்ப இங்க 10ஆம் அத்தியாயத்தில் 47 சொல்லப்படுது, அல்லாஹ் நீதி மிக்கவன், சரியாக வழங்கப்படும். அல்லாஹ் நீதி மிக்கவன், மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்ப எப்படி புரிஞ்சுப்பீங்க? இது ரொம்ப முக்கியம். இதை மட்டும் சாப்டர் பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, லைஃப் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. இலகுவா சொர்க்கத்துக்கான வழிகளை தேட ஆரம்பிச்சிருவோம். உலகம் ரொம்ப ஈஸிப்பா அப்படின்னு ஆயிடும். இது ஒரு டெக்னிக் இருக்கு. இதுல ஒரு கான்செப்ட் என்ன தெரியுமா? இதற்காகத்தான் இறைவன் விதியை நம்பக்கூடிய முறையை சொல்லி தருகின்றான். எப்படி விதியை நம்பணும்? 50,000 வருடத்திற்கு முன்பாகவே இந்த மனிதருக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? சரியாக இவருடைய 25வது வயதில் இவருக்கென ஒரு 1,00,000 ரூபாய் கொடுக்கப்படும். இந்த 1,00,000 ரூபாயை இவர் மளிகை கடைக்கு போட்டிருந்தால் சரியான லாபம் கிடைத்திருக்கும். அது அல்லாத இன்னபிற தொழில்களில் போட்டிருந்தால் நாசம் அடைந்திருக்கும் என்று இருக்கும். 2 பாதம் அங்க இருக்கு ஏற்கனவே. நடந்து முடிந்ததுதான் விதி, நடக்க போறது விதி கிடையாது. நடந்து முடிஞ்சிருச்சு பாருங்க. நான் இந்த 2 பாதையில் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பேன்? இந்த பாதையை தேர்ந்தெடுத்தால் இது போன்ற ஒரு விதி இருக்கிறது, இந்த பாதையை தேர்ந்தெடுத்தால் இது போன்ற விதி இருக்கிறது. இதுக்கு யார் காரணம்? இல்ல, அப்ப அல்லாஹ் காரணம் கிடையாது. அல்லாஹ் ஆப்ஷன் வைக்கிறான் உலகத்துல. விதியில் ஆப்ஷன் இருக்கு, விதி நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது. பல மக்கள் அப்படித்தான் நம்புறாங்க, விதினா எழுதப்பட்டது தான். அப்படி கிடையாது. இந்த பாதையை தேர்ந்தெடுத்தால் என்ன கிடைக்கும் என்று விதியில் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த பாதையை தேர்ந்தெடுத்தா என்ன கிடைக்கும் விதியில இருக்கு. 2 ரூட் தான். செலக்ட் பண்றது நம்முடைய சாய்ஸ். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் விதி, போனதுக்கு அப்புறம் தான் விதி. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, லி கைலா தௌசு அலாமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு தவறவிட்ட ஒன்றுக்காக ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நீங்க போனதுக்கு அப்புறம் உன்னை இழந்துட்டீங்கன்னா அப்பதான் விதியை பத்தி அல்லாஹ் சொல்றான். கவலைப்படக்கூடாது, அதுக்கு தான் விதி. இதுதான் விதியில இருக்கு போல. நான் இங்க வந்து இப்படி போகாம இப்படி போயிருந்தா இங்க விபத்து ஏற்படும் அல்லாஹ் நாடி இருக்கிறான். இதுதான் விதி போல. முட்டாள்தனமாக விதியை நம்ப கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜமாத்து வாங்க, ஜமாத்துக்கு போவோம், எல்லாம் அல்லாஹ் பார்த்துப்பான். ஜி உங்களுக்கு அல்லாஹ் நாடினது உங்களை வந்து சேருஞ்சு, வாழ்நாள்ல நீங்க எவ்வளவு உணவு சாப்பிடணும் அல்லாஹ் நாடி இருக்கானா உங்களை தேடி வருமா. எப்படி ஒருத்தர் என்ன பண்ணாரு, இது நிரூபிச்சு காட்டுறேன்னு உட்காந்துட்டார் ரோட்ல. நான் சம்பாதிக்க போறது இல்லை, நான் சாப்பாடு வாங்க போறது இல்லை, ஆனா எனக்கு சாப்பாடு அல்லாஹ் நாடி இருந்தால் கண்டிப்பா எனக்கு அங்க எழுதியிருந்தா வரும். இப்ப இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். எப்படி பாருங்க, எப்படி நீங்க அழகா இதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க, இதுக்கு விளக்கத்தை எப்படி கொடுக்குறீங்கன்னு பாப்போம். இது ஈமான் சார்ந்த பதிலா இருக்கணும். அப்ப என்ன பண்றாரு, போய் உட்காந்துட்டாரு. 10 மணி உட்கார்ந்தாரு, மணி 1 ஆயிடுச்சு. உட்கார்ந்துருக்காரு. இவருக்கும் பசி எடுத்துருச்சு. பார்த்தா ஒருத்தர் அங்கே இருந்து, என்ன ரொம்ப நேரமா இவர் உட்கார்ந்துருக்கிறாரு, மணி 1 3 மணி நேரமா ஒரு மனுஷன் ஒரு இடத்துல உட்காந்துருக்கான், பசிக்காதா? அப்ப என்ன பண்றாரு, ஒரு பிரியாணி பொட்டலத்தை ஒருத்தர்
வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு இவர்கிட்ட. உடனே இவர் பாத்தீங்களா, அல்ல எனக்கு நாடி இருந்தா வரும், எனக்கு எழுதிட்டான் ஏற்கனவே இந்த பிரியாணி பொட்டலம் நான் இங்க உட்கார்ந்தா வரும்னு எழுதிட்டான், அதனால வந்துச்சு. இப்ப இன்னும் கூடுதலா அவர் சொல்றாரு, இதை நான் எடுத்து சாப்பிட மாட்டேன், இது எனக்குத்தான் நல்லா நாடிதான் என்னை தேடி என் வாய்க்கு வரும். அதே மாதிரி அவர் வச்சுட்டு போயிட்டாரு. பொட்டலம் முன்னாடி இருக்கு, இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒருத்தர் நடந்து போனாரு, அவருக்கு பசி, கையில காசு இல்லை, எடுத்துட்டாரு. இத அவர் எடுத்துட்டாரு. எடுத்து அப்படியே கையை போட்டு பிசைஞ்சு எடுத்து வைக்க போறா. ஒரு யோசனை வருது, இவ்வளவு நேரமா இந்த ஆளுக்கு முன்னாடி இந்த பொட்டலம் இருக்கு, இவன் எடுத்து திங்கலையே, ஒருவேளை ஏதாவது கலந்துருப்பாங்களோ, முதல்ல இந்த உட்கார்ந்து இருக்க ஆளுக்கு ஊட்டி விடுவோம், 4 ரூபா ஒரு பாதி பொட்டலம் ஊத்தி விடுவோம், 5 நிமிஷம் பார்ப்போம், உயிரோடு இருந்தா நம்ம எடுத்துருவோம். ஊட்டி விடுறாரு. அவனே ஒரு ரூபாய் வாங்கிட்டு பாக்குறாரு. பார்த்தீங்களா, அல்ல நாடினா வருங்க எனக்கு. இது எப்படி இப்ப பதில் சொல்லுவீங்க சொல்லுங்க? இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்? இது எப்படி சொல்லுவீங்க? இத இவர் சொல்ற மாதிரியே உண்மைதானா? விதி இப்படி நம்பலாமா? சம்பாதிக்க வேணாம், போய் உட்கார்ந்துடலாம், ஓட தேவையில்ல, ஒன்னும் தேட தேவையில்ல, உட்கார்ந்த இடத்துல வீடு தேடி எல்லாமே வந்துகிட்டே இருக்குமா? இதே மாதிரி டெய்லி உட்கார்ந்து கிடைச்சிருமா? அதுக்கு தான் வேற ஒரு தொழில் இருக்கு, அதுக்கு பேரே வேற. டெய்லி போய் உட்காந்துட்டோம்னு வைங்க, அதுக்கு பேர் வேற. எப்படி இதை புரிஞ்சுப்பீங்க? இந்த முறையில் இறைவன் இப்படி நாடி இருக்கின்றான். எல்லா முறையும் இப்படி நாடுவானா? முயற்சி எடுத்து ஒட்டகத்தை கட்டி போட்டு தான் அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. அல்லாஹ் எப்படி இருக்கணும்? முயற்சி செஞ்சுதான் தோல்வி அடைந்ததற்கு பிறகு விதி என்று நினைக்க வேண்டும். அல்லாஹ் அதான் சொல்றான், நீ கைலா தவுசு அலாமா பாத்துக்கும், தவற விட்ட ஒன்றை ரொம்ப கவலைப்படாதீங்க, இது விதின்னு நினைங்க. வலா துஃப்ரிஹு அலாமா ஆத்தாக்கும், உங்களுக்கு கிடைத்த ஒன்றுக்காக பூரித்தும் போகக்கூடாது, அப்படியே ஆடக்கூடாது. கோடி கிடைச்ச உடனே அப்படியே தலையை தூக்கிடுறது, உடம்பு நிமித்திடுறது, சட்டையை போட்டுறது, உடனே பாத்தீங்கன்னா காரு இறங்கும் போது பந்தா, ஏறும் போது பந்தா, இப்படியும் போகக்கூடாது. கூனி குறுக்கி நில்லு அல்லாட்ட. இதுக்கும் என்ன நினைக்கணும்? இதுவும் விதிதான், இது விதியில இருக்கு. ரெண்டுமே கான்செப்ட் எடுங்க. கிடைச்சது விதின்னு நினைங்க, ரொம்ப சந்தோஷப்பட மாட்டோம். இது விதியில இருக்குதா, எனக்கு வரணும்னு வந்திருக்கு, அவ்வளவுதான். எனக்கு வரணும் அல்லாஹ் எழுதி இருக்கிறான், இது போகணும் அல்லாஹ் நாடி இருக்கான். ரெண்டுமே ஈக்குவலா எடுத்து பாருங்க, கவலை வராது, சந்தோஷமும் பெருசா எடுத்துக்க மாட்டோம். எப்பொழுது அதிகமான சந்தோஷங்கள் எடுக்கலையோ, பூரிப்பு எடுக்கலையோ, அது விட்டு போகும்போது கவலையும் பெருசா தெரியாது. நார்மல், வந்துச்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். இதை அடிப்படையாக வைத்து மறுமையை யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் நீதிமிக்கவன் தானே, சரியா தானே அல்லாஹ் செட்டப் ஏற்படுத்தி இருக்கிறான். இதை தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு எடுக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல பாருங்க, பல்வேறு மக்கள் ஏற்றத்தாழ்வுகளோட தான் வாழ்றோம். பல நேரங்கள் நமக்கு யோசனை வரும், என்னடா அல்லாஹ் அவனுக்கு அவ்வளவு கொடுத்துருக்கான், எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, இவன் இப்படி கார்ல போய்கிட்டு இருக்கான், நம்ம என்னடானா இன்னைக்கு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், 60 வருஷமா ஓட்டுறோம், இன்னைக்கு வரைக்கும் இப்படிதான் போறோம். நாம இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாதாரண தினக்கூலியா இருக்கிறோம், ஒரு சாதாரண ஒரு படிப்புல முன்னேற்றம் இல்லை. எங்க அப்பா யோசிச்சாரு படிக்க முடியல, நான் யோசிச்சும் படிக்க முடியல, பிள்ளையும் படிக்க முடியல, இவனும் இப்படிதான் போறான், என்ன இது உலக வாழ்க்கை? அப்ப அல்லாஹ் சில மக்கள் இப்படி படைக்க வைத்திருக்கின்ற உலகத்திலே ஏற்றத்தாழ்வுகளோட தான் நல்லா படைச்சிருக்கிறான். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தா தான் உலகம் இயங்கும். இவன் இவன்கிட்ட வருவான், இவன் அவன்கிட்ட போவான், இல்லாதவன் இருக்கிறவன்ட்ட கேட்பான், இருக்கிறவன் அது இல்லாத திறமைசாலிகள்கிட்ட போவான். எல்லாருமே பண்ணிக்கிட்டா எல்லாருமே பணக்காரன், எல்லாரும் வீடு கட்டிப்பாங்களா? வீடு கட்டுவதற்கு ஒரு ஆள் இருக்கணும், அவர் ஏழையா இருக்கணும், வீடு கட்ட வாங்க, இவர் அப்ப தேவை, இவருக்கு பண தேவை, அவருக்கு வீட்டு தேவை, தேவைகளோடு அல்ல ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி வச்சிருக்கான். உலகம் அப்படிதான் இயங்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம்? இவன் அல்ல உயர்வா படித்திருக்கான்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஒரு கணக்கு போட்டு பாருங்க, எல்லோரும் சமம். உலகத்துல எல்லோரும் சமம், நீங்க சமம், நானும் சமம். எப்படி? எஃபோர்ட்டுக்கு ஏற்ற அல்லாஹ் கூலியை கொடுக்கிற மாதிரி அந்த கூலிக்கு ஏற்ப உலகத்துல கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு வருத்தங்களையும் வச்சிருக்கிறான், சோதனைகளும் வச்சிருக்கிறான். கோடிக்கேத்த வாழ்க்கை அவர் வாழ்றாருன்னு நினைக்கிறோம்ல, கோடிக்கேத்த வாழ்க்கையை வாழும்போது ஒரு கட்டத்துல செலவினங்கள் அதிகமாகத்தான் போகும். நம்ம எப்படி இருப்போம்? என் வாழ்க்கை ஒரு 1 லட்சம் ரூபாயில முடிஞ்சிடுங்க, கரெக்டா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், நடத்தி காட்டிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சுட்டேன், அதுக்கேற்ற சோதனை இருக்கும், அதுக்கேற்ற கேள்வி பதில் இருக்கும் எனக்கு வாழ்க்கையில. அவருக்கு 1 கோடி வச்சிருக்கிறாரு, அது ஒரு சுவை கிடையாது, ஒரு சுமை. உலகத்துல பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் என்பது மிக பெரும் ஒரு சுமை. திடீர்னு ஒரு 100 கோடி உங்கள்கிட்ட இருக்குன்னு எப்படி இருக்கும் தெரியுமா? பாரமா தான் இருக்கும். என்ன பண்ண போறோம், எங்க பதுக்கிறது, எப்படி பாதுகாக்கிறது, இது எங்க செலவழிக்கிறது? 100 கோடி வச்சா விட்டுருவானா இங்க உங்களை?
டேக்ஸ் அடுத்த நாள் வந்து நிப்பா, டேக்ஸை கட்டு, டென்ஷனு. நான் 10,000 டேக்ஸை கட்டணும், என்ன டேக்ஸ்? ஏற்கனவே சோப்பு வாங்குறதுக்கு ₹1 டேக்ஸ் ஓடுறாகுமோ, அதுக்கு டேக்ஸை போட்டிருக்க, தனியா 10,000 டேக்ஸ் தேவையில்லை. லிமிட்டடா வாழ்ந்துகிட்டு இருக்க உலக வாழ்க்கை, டேக்ஸ் இல்லாத வாழ்க்கை, அதிகமான வரி இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. கணக்கு போட்டு மண்டே குழப்ப தேவையில்லை. அது எங்க போச்சு, இந்த 1 கோடி ஏக்கர்ல போட்டு அது எங்க போச்சு, இது நாசமாயிருமா, திடீர்னு கடப்பாக்கல்ல எடுத்துட்டாங்கன்னா அடாயம் தெரியாதே, அந்த இடம் போயிருமே, அங்க எங்கெங்க இடத்த வாங்கி போட்டிருக்கோம், எங்க 100 கோடியை பிரிச்சு விட்டோம், பிரஷர்ல மவுத்தான ஆள் இருக்கு. நம்ம நினைக்கிறோம்ல நமக்கு பொருளாதாரம் பிரச்சனை, நல்லா தெரியுங்க, நமக்கு பொருளாதாரம் மட்டும்தான் பிரச்சனை. நமக்கு பொருளாதாரம் மட்டும்தான் இடிக்குது வாழ்க்கையில, மத்த எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருக்கான். பொருளாதாரம் படத்தை மட்டும் போய் கேளுங்க, பொருளாதாரத்தை தவிர மத்த எல்லாமே பிரச்சனை. மனைவியில இருந்து, சாப்பாட்டுல இருந்து, வாழ்க்கையில இருந்து, ஆரோக்கியத்தில இருந்து, பர்ச்சேசிங்ல இருந்து எல்லாமே பிரச்சனை. அதிகமா இருக்குல்ல, கணக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். எத்தனை செல்வந்தர்கள் மவுத் ஆகுறாங்க, எதுக்கு மவுத் ஆகுறாங்க? சூசைடுங்க. நம்ம நினைக்கிறோம் அவ்வளவு சொத்துலாம் இருந்தா நம்மள எப்படி வாழும், ஏன் சூசைட் பண்ணாரு? கோடி இருக்கு, ஏன் சூசைடு? முடியாது, ஒரு கட்டத்துக்கு மேல எதுவுமே முடியாது. பொருளாதாரத்தை வச்சு ஒரு கட்டத்திற்கு மேல இந்த உலகத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தை பொறுத்தவரை பொருளாதாரம் ஒண்ணுமே கிடையாதுன்னு எப்போ தீர்மானிச்சுட்டானோ தூக்க மாட்டோம், அவ்வளவுதான். நம்ம நினைச்சோம் இத்தனை கோடியெல்லாம் நம்மளை காப்பாத்துன்னு, உயிர் வாழ வைக்காது, மவுத்து தான். நம்ம நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், சில பல ஆயிரங்களை எண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப யோசிச்சு பாருங்க, சமமா தான் இருக்கு. எனக்கு ஏத்த மாதிரி அல்லாஹ் அடியை கொடுக்குறான், அவன் கோடிக்கு ஏத்த மாதிரி அடி விழுவுது, அனைவரும் சமம். அப்ப அல்லாஹ் இந்த மறுமை வாழ்க்கையில இந்த ஒரு 10வது அத்தியாயம் 47வது வசனத்தை வைத்து நாம் பார்க்கும்போது, இறைவன் நீதி மிக்கவன், நீதியாகத்தான் நம்மை படைத்திருக்கின்றான், நம்முடைய அமல்களை மெருகேற்ற வேண்டும். உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து ஏற்றத்தாழ்வுகள் பார்வையில் அல்லாஹ்வை நினைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நீதமானவன், நம்மையும் பிறரையும் சமமாகத்தான் படைத்திருக்கின்றான். ஏதோ ஒன்றில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போது ஒரு ஏற்றம், இங்கே ஒரு இரக்கம் இருக்கும், இங்கே ஒரு ஏற்றம் இருக்கும், அங்கே ஒரு இரக்கம் இருக்கும். இப்படித்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருக்கின்றான். இதை யோசித்து பார்த்து, இதை சிந்தித்து நிம்மதியோடு வாழக்கூடிய, ராகத்தாக வாழக்கூடிய, மன அமைதியோடு குடும்பங்களோடு சந்தோஷமாக வாழ்ந்து மரணிக்கின்ற ஒரு வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கையும் அல்லாஹ் உங்களையும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.